இப்போது ஒரு புண்ணியம், இப்போ வந்து அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆளுக்கு சோறு போடணும், போடுறோமா இல்லையா? எதுக்கு எதுக்கு? பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் புண்ணியம் செய்கிறோமா இல்லையா? லாஜிக்கு நீங்கள் சித்தாந்தத்தையெல்லாம் விட்டுருங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் புண்ணியம் செய்கிறோம், உண்டா இல்லையா? அது தப்பு, கழிக்க முடியாது. புண்ணியத்தை தனியாக அனுபவிச்சுக்குங்க, பாவத்தை தனியாக அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். சரியா? இந்த புண்ணியம் அந்த பாவத்தை அழிக்காது. பாவம் செஞ்சிருந்தா அது கஷ்டமாக வந்து தான் தீரும். புண்ணியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு இன்பம் தனியாக வரும். நீங்கள் செய்கிற புண்ணியம் பயன் இல்லாமலாம் போகாது, அது இன்பமாக உங்களுக்கு வரும், அதுலேயும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த புண்ணியம் அந்த பாவத்தை அழிக்குமான்னு கேட்டால் அழிக்காது. அப்படிதான் நூல் சொல்லுது. ஏன்னு நினச்சி பாருங்க, இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? எவ்வளோ பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம், அப்புறம் போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், பரிகாரம் பண்ணிடலாம். பரிகாரம் பண்ணால் என்ன ஆகிடும்? பாவமெல்லாம் போயிடும். இப்போ பரிகாரம் பண்ணுறதா வேண்டாமா? அடுத்த கேள்வி. எந்த பாவம் போவோம்? அபுத்தி பூர்வம். நம்ம சிவபிரகாசத்தில் இருக்கு 31வது பாட்டு, சிவபிரகாசம் 31. கண்ம மலத்தை சொல்லிட்டு வர்றாரு. 28, 29, 30. 28 கண்மநெறி திருவிதம், 29 பிராரத்த கண்மம் ஆகாமியம் சஞ்சிதம் என்று 28, 29, 30 3 பாட்டில் சொல்கிறார். வினையினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். 31ல் இதுக்கு டிஃபைன் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? உற்ற தொழில் நினைவு இருவினையால், உற்ற தொழில் நினைவு இருவினைகள் உளவாகும், ஒன்று ஒன்றால் அழியாது. மனதால், வாக்கால், காயத்தால், மூன்றினாலே வினைகள் நமக்கு வரும். நல்வினையும் 3ஆல தான் வரும், தீவினையும் 3ஆல தான் வரும். ஒன்று ஒன்றால் அழியாது. தெளிவாக சொல்லிட்டார். உற்ற தொழில் நினைவு உரை. தொழில் என்னது? செயல். தொழில் நினைவு